ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளி. இன்னைக்கு காலையில் பசங்களை எப்படி ஸ்கூல் அனுப்புகிறேன்னு இந்த விலாகில் வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இந்த வீக் ஃபுல்லாக 5 நாளும் காலையில் பசங்க என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு 5 நாளும் விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னையோட 5வது நாள் வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா தொடர்ந்து 5 நாள் நான் என்ன செய்கிறேன்னு நான் இது வரைக்கும் விலாக் வந்து கொடுத்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் அன்னன்னைக்கு நான் வீடியோ எடுத்து கொடுத்தது கிடையாது. இந்த வீக் ஃபுல்லாக அன்னன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதை அப்படியே நான் வந்து விலாகாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக கிச்சன் வந்தாச்சுங்க. கிச்சனில் என்னென்ன குக்கிங் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். தண்டிக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சாதம் சிம்பிளாக வந்து வறுத்து தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நான்வெஜ்ஜில் எந்த செய்யலை. நான்வெஜ்னா எக் ஃப்ரைட் ரைஸு, நெக்ஸ்ட்டு ஆம்லெட்டு அந்த மாதிரி எதுவுமே நான் செய்யலை. அதனால் வத்தல் இருந்துச்சு. வத்தலை மட்டும் பசங்களுக்கு பொரிச்சு கொடுத்துக்கலான்ட்டு இப்போ ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கீரை வெந்துட்டுருக்கு. கிச்சனும் கஜன்னு இருக்குது. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கிச்சனை ஒரு டீப் கிளீனிங் பண்ண முடியும். அடுப்பு நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பு பாருங்க அப்படியே பார்க்கறது கண்ணாடி மாதிரி அப்படியே ஜொலிக்கும். சூப்பராக அடுப்பையும் ரெடி பண்ணிட்டேன். கிச்சன் ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். தம்பி குளிச்சுட்டு காலையில 7:15 ரெடி ஆயிட்டான். டைம் இப்போ ஒரு 7:15 ஆயிடும். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பேக் எல்லாமே பாப்பா கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ பாப்பா வந்து குளிக்கிறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க மேடம். புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து குடி போறதுக்கு முன்னாடியே வாட்டர் ஹீட்டர்லாம் வந்து நம்ம வந்து பாத்ரூம்ல ஃபிட் பண்ணியிருந்தா அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பசங்க வந்து ஹீட்டர்ல தான் மோஸ்ட்லி வந்து குளிக்கிறாங்க, சுடு தண்ணியிலலாம் குளிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பசங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வரும்னு உங்களுக்கே தெரியும். பிளாக்ல நிறைய பார்த்துருப்பீங்க. டைஃபாய்டு ஃபீவர் 3 இன்ஜெக்ஷன் போட போறது, அடுத்து உடனே ஜுரம் அடிக்கும், உடனே பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போடுறது, இது போல நிறைய பிரச்சனை நம்ம பசங்களுக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட பிளாக்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம பசங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர் எவ்வளோ டைம் வரும், ஃபீவர் எவ்வளோ டைம் வரும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வாட்டர் ஹீட்டர் வச்சதுக்கு அப்புறம் ஹீட்டர்ல தான் பசங்க குளிச்சுட்டு போறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நானும் இப்போ கிச்சனுக்கு வந்துட்டேன். தர்ஷன் எழுதிட்டு இருந்தேன். கிச்சனுக்கு வந்துட்டு இப்போ வந்து கீரையை வந்து கடைய போறேன். பருப்பு தனியாக வேக வச்சுட்டேன். இந்த பருப்பில் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி வேக வச்சுருந்தேன். அதை மட்டும் அப்படியே கீரை கூடவே எடுத்து வச்சு ஆற வச்சுட்டேன். கீரை தனியாக தான் நான் எப்போவுமே வேக வைப்பேன். இது கூட ஆற வச்சு இதை இப்போ மிக்சியில் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். கல் உப்பு தான் நான் எப்பவுமே சேர்த்துப்பேன். பருப்பு நல்லா கரண்டியாலே மசிச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பருப்பு தனியாக நான் ஆட் பண்ணிட்டேன். நான் தனியாக கீரை வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கீரை வேக வச்சு தண்ணியை நான் எப்பயுமே ஆட் பண்ணிப்பேன். கீரை வேக வைக்கும் போது தண்ணி கம்மியா நம்ம வச்சுக்கணும். அதிகமா வச்சிட்டோம்னா கீழே ஊத்துற மாதிரி தான் வரும். அதனால கம்மியா தான் வச்சுக்கணும். இப்ப பருப்பு தண்ணி, பருப்பு கடைஞ்சி அது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்ப கீரை வந்து நம்ம மிக்சியில அடிச்சு அதையும் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கீரை வந்து ரொம்ப தடுப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றது நல்லது. ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கீரை அதிகமாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணுறது தான் நல்லது. இல்லை 2-3 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த கெட்டியான பக்குவத்திலேயே நம்ம வந்து சாதத்தில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்க போகிறோம். ஒரு வானில் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பட்டை மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். பட்டை மிளகா ஒரு 4 மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா நம்ம வந்து கடைஞ்சிருக்கோம் போட்டு. அதனால பட்டை மிளகா, வெங்காயம் அவ்வளோதாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து தண்டிக்கீரை சாம்பார் வந்து வச்சுட்டோம். அடுத்து சாதம் வந்து வடிச்சிருந்தேன். அந்த சாதத்தை நான் எப்பயுமே வந்து ஸ்லிம்மில் வச்சிருவோம். அடியில் இருக்கிற தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும். இல்லைனா ஒரு மதியத்துக்கு மேலே தண்ணி விட்ட மாதிரி சாதம் வீணாக போயிடும். அதுக்காக நான் எப்பயுமே அந்த மாதிரி ஸ்லிம்மில் வச்சு நான் எடுத்துக்கிறது பழக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வத்தல் வறுத்து கொடுத்துடலாம் இன்னைக்கின்ட்டு வத்தல் டப்பா எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வத்தையெல்லாம் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு வத்தல்லாம் வறுத்து கொடுத்து. இன்னைக்கு கீரை சாம்பார் வச்சதுனால கீரை சாம்பாருக்கு வத்தல் பொரியல் நல்லாயிருக்கும். அதனால இன்னைக்கு வத்தல் பொரியல் செஞ்சு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த சாப்பாடு வீடியோ வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம வேணா செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் பசங்க எப்படி ஸ்கூலுக்கு போறாங்கன்னு தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தன்ஷியும் தர்ஷனும் பேசுவாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் மம்மி. இன்னைக்கு லஞ்ச் என்ன? இன்னைக்கு லஞ்ச் வந்து கீரையும் வத்தலும். எஸ், இன்னைக்கு வந்து கீரை சாம்பார் வத்த பொரியல் எடுத்துட்டாங்க. நேத்திலேருந்து பாப்பாவுக்கு வந்து வயிறு வலி. என்னாச்சு நேத்தி? நேத்தி வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுன்னு வயிறு ரொம்ப வலிச்சுது. அப்பயும் நான் டியூஷன் போட்டு 7 o'clockலாம் வந்துட்டேன்.
டியூஷன் போயிட்டு 7 o'clockலாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது வந்து ஸ்கூல்லேயே வந்து ஸ்டெப்பில் கீழே விழுந்துட்டுன்னு சொல்கிறா. கால் வந்து ஸ்டெப்பில் விழுந்து கால் வந்து அடிபட்டது. இது வயிறுலாம் ஒன்றும் அடிப்படல, கால் தான் அடிபட்டது. அப்போ வயிறு வலி எப்படி வந்தது? இந்த வாழைக்காய் செஞ்சு கொடுத்தேன். நேற்று வந்து வாழைக்காய் பொரியலும் ரசம் சாதமும் செஞ்சு கொடுத்தேன். அது சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? மதியத்துலேருந்து வலிச்சுதே. நேற்று ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஸ்டொமக் பெயின் பாப்பாவுக்கு. அப்புறம் நைட்டு போயிட்டு 7-Upம் இன்னொன்று ஓமத்தண்ணி ரெண்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. கஞ்சி வச்சு கொடுத்தேன் அப்புறம் நைட்டு. சரி, ஓகே. காலையிலே வியூ எப்படி இருக்கு? மழைக்காலம் மாரி இருக்கு. அப்படியே மப்பாக இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் வெயிலே காணும் பாருங்க, வெயிலே இல்லை. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஸ்கூல் கிளம்பியாச்சு. வேன் ஏற எங்கே போவீங்க? எங்கே வேன் ஏறுறதுக்கு? இந்த கார்னர். தர்ஷன் கீழே சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்கள் ஸ்கூல் வேணும் இல்லை, ஆக்ஸ்போர்டு. ஸ்கூல் நான் எங்கே போயிட்டு வர்றது? ஆக்ஸ்போர்ட். ஆக்ஸ்போர்டும் போது வருது. ஹாய் ஃப்ரெண்ட். எங்கே வந்திருக்க? மாடிக்கு. மாடிக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு பேக் தூக்கிட்டே வந்துட்டோம். எப்படி மாடிக்கு வேன் வருமா? 2 பேரும் இப்போ ஸ்கூல் கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்ன கிழமை? ஃப்ரைடே. இன்னைக்கு ஆடி முதவெள்ளி. இன்னைக்கு ஆடி முதவெள்ளி. அங்கே பாருங்க, பைபாஸில் வண்டி அப்படி லைனாக போகுது. நல்லா இருக்கு. ஆனால் வெயில் இல்லாமல் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு. சரி தர்ஷன், டைம் ஆச்சு, போகலாமா? நேற்று டியூஷனுக்கு அக்காவுக்கு வயிற்று வலிடா, அக்கா வந்து வரமாட்டா, நீ மட்டும் போடான்னு சொன்னதுக்கு அழுறான். நான் போக மாட்டேன், அக்கா வந்தால் தான் போவேன் அப்படின்னு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு வயிற்று வலியோட அட்ஜஸ்ட் பண்ணி நேற்று போனான். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸாம், மேக்ஸ் டெஸ்ட்டு, மேக்ஸ் டெஸ்ட்டு. நான் போயே ஆகணும். படிக்க தான் போனியா? சரி, எங்களுக்கு டெஸ்ட்டும் இல்லை, எக்ஸாமும் இல்லை. எக்ஸாம் வேணும். சரி போங்க, டைம் ஆயிடுச்சு. செப்பல் போடு. மம்மி இன்னைக்கு எனக்கு 4 எக்ஸாம் வச்சாங்க. எக்ஸாம் ஆகுது. டைம் டேபிள் கட்டிட்டா? சரி, பேக் மாட்டு. நீ டைம் டேபிள்லாம் இப்போ காட்டணும். போய் படிடா ஸ்கூலில். படிக்கிறேடா? சரி வாங்க. தர்ஷன் கீழே விழுந்துட போகிறோமா? தர்ஷன், டைம் ஆகுது. செப்பல் போடுற. செப்பல் டக்குன்னு போடு. பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் எனக்கும் ஒரே செப்பல் தான். பேட்டாக இந்த பேட். மம்மி இதுல செப்பல் பிச்சுக்கிட்டு வராது. மம்மி நல்லா டைட்டா பத்துது. அப்பா வேன் வருதுட்டுக்கு. மணி 8:30. தர்ஷன் லஞ்ச் கூட எடுத்துக்கோ. ஓகேவா? ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டாடா பாய். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. நாங்கள் எப்படி ஸ்கூல் போகிறோம், நாங்கள் எப்படி வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸா? பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். see you. டாடா பாய், see you. டாடா பாய், see you. ஓகே, then டைம் ஆயிடுச்சு.
சரி பாய். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா பை பாய். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். ஓகே then. மம்மி வேன் பறப்போது, நாங்கள் போகிறோம். பாய்.